ஜாழ்ப்பாண வலய கல்விப்பணிப்பாளராக புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவற்றை அலுவலகத்தில் இருந்த சைவ கடவுள்களின் திருவுருவப்படங்களை அகற்றியிருக்கிறார். மண்ணிலே மதக்கலவரத்தை தொடங்கியவர்கள் பிரெட்லி போன்றவர்கள். மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரெட்லி என்கின்ற ஒரு மத வெறியன் மீண்டும் கிராண்ட் பாஸிலே நடந்த அதே மத கலவரத்தை யாழ்ப்பாணத்திலும் தூண்டுகிறானா? அவனை என்னும் கல்வி அமைச்சுக்குள் அனுமதிக்கிறீர்களா? பிரான்சிஸ் சேவியர் மன்னாரில் எவ்வளோ பேரை கொலை செய்தார், எவ்வளோ பேரை சித்திரவதை செய்தார். திருக்கேசர் கோயிலை இடிப்பதற்கு துணை போகவில்லையா? யாழ்ப்பாணத்தில் டீலிவரா 400 கோயில்களை இடித்தானே, அதே இடிப்பை பிரெட்லி இன்றைக்கு அதே இடத்துல செய்கிறானே. ஜெஃப்னாப்படி என்றவங்களுக்கு வணக்கம். ஜாழ்ப்பாண வலய கல்விப்பணிப்பாளராக புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் நியமிக்கப்பட்ட உடனே அவற்றை அலுவலகத்தில் இருந்த சைவ கடவுள்களின் திருவுருவப்படங்களை அகற்றியிருக்கிறார். இதிலிருந்து அவருக்கு உடனடியாக எதிர்ப்பலைகள் கிளம்பியிருக்கு. இவற்றை செயற்பாடு காரணமாக எதிர்ப்பலைகள் கிளம்பியிருக்கு. குறிப்பாக சிவசேனை அமைப்பினர் அதே இடத்துல திருப்பி அவர் படத்தை வைக்கணுமென்று வலியுறுத்தியிருக்கணும். அந்த படத்தை அவர் அப்படி வைக்கிறதால மட்டும் அவரை விட்டுவிட முடியாது என்றும் இடமாற்றலோடு கூடிய தகுந்த தண்டனை இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் இவர் ஒரு மதவாத சிந்தனையோட பிள்ளைகளோட பழகுவார் என்றும், அது மட்டும் இல்லாமல் இவருடைய கீழ்மட்ட அதிகாரிகளோடையும் மதவாத சிந்தனையோடு தான் பழகுவார். ஆக இவரால் இந்து மதத்திற்கும் இந்து பிள்ளைகளுக்கும் பிரச்சனை என்ற காரணத்துக்காக இவரை இடமாற்றலோடு கூடிய ஒரு தண்டனை இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இது பற்றின காணொலியாக தான் இருக்க போது. வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம். தமிழர்களை சீண்டாதே, அழிக்காதே, இந்து பாரம்பரிய மரபுகளை அழிக்காதே, சிவபூமியை கிறிஸ்தவ பூமி ஆக்காதே, தமிழின விரோதிகளே, தமிழர் கல்வி கலாச்சாரத்தை அழிக்காதே, இந்து தெய்வங்களை அப்புறப்படுத்திய பின்னணி யாதோ அழிக்காதே. கண்டிக்கிறோம் மதவரியை கண்டிக்கிறோம். வலய பணிப்பாளரின் மதவரியை கண்டிக்கிறோம். பணிப்பாளரை தூக்கி வீசு, ஆளுநரே வெளியேறு, வலய பணிப்பாளரே வெளியேறு, ஆளுநரே மதவரி வலய பணிப்பாளரை மாற்று, புத்தர் அமைதியாகத்தான் போனார். சங்கமித்திரை அரச மரக்கிளையை கொண்டு வந்தபோது சைவனாகிய நாகமன்னன் மாதகல்லே வரவேற்று அனுராதபுரம் வரைக்கும் வழி அனுப்பி வைத்தான். இந்த மண்ணிலே மதக்கலவரத்தை தொடங்கியவர்கள் பிரெட்லி போன்றவர்கள். கிராண்ட் பாஸ்லே கொழும்பிலே 120 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மதக்கலவரத்தை தொடங்கியவர்கள் கிறிஸ்தவர்கள். பிரெட்லி தான் அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள். கம்பளையிலே மதக்கலவரத்தை தூண்டியவர்கள் முகமதியர்கள். அதனால்தான் 5000 புத்தர்களை சிறையில் அடைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். சைவர்களாகிய நாங்கள் தான் அந்த 5000 புத்தர்களையும் விடுவித்தோம். இப்பொழுது பிரெட்லி என்கின்ற ஒரு மத வெறியன் மீண்டும் கிராண்ட் பாஸிலே நடந்த அதே மத கலவரத்தை யாழ்ப்பாணத்திலும் தூண்டுகிறானா? அவனை என்னும் கல்வி அமைச்சுக்குள் அனுமதிக்கிறீர்களா? அவன் எப்படி கல்வி அமைச்சுக்குள் இருக்க முடியும்? மதவரியர்களை கல்வி அமைச்சில் கொண்டு எழுத்து அறிவித்தவன் இறைவன், மதவரியன் அல்ல. எழுத்து அறிவித்தவனை நாங்கள் இறைவனாக போற்றுகிறோம். மதவரியனை எழுத்து அறிவித்தவனாக கல்வி அமைச்சில் வச்சிருக்க முடியாது. அவனை இவ்வளவு நாள் எப்படி வைத்திருந்தீர்கள்? அந்த பிரெட்லியை கல்வி அமைச்சரிலிருந்து நீக்கும் வரைக்கும் அந்த பணியிலிருந்து இடைநிறுத்தம் செய்து விசாரணை தொடங்கி அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் காவல்துறை அவனை ICCR
சட்டங்களின் மீது நல்லிணக்கத்தை குலைத்ததுக்காக உடனே கைது செய்ய வேண்டும். காவல்துறையினர் கைது செய்யாமல் ஏன் கைகட்டி வாய்ப்பத்தி கொண்டிருக்கிறீர்கள்? மத நல்லிணக்கத்தை குலைத்தவனை கம்பளையில் முகமதியர்கள் செய்தபோது, கிராண்ட் பாஸில் கிறிஸ்தவர்கள் செய்தபோது, மன்னாரில் சேவியர் செய்தபோது நாங்கள் அந்நிய பிடியில் இருந்தோம். மேல நாட்டவர்கள் கிறிஸ்தவருடைய ஆதிக்கத்தில் இருந்தோம். நீங்கள் எந்த விதமான கட்டுக்கு கேட்பார் இல்லாமல் செய்தீர்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆதிக்கம் போய்விட்டது. இங்கே வத்திக்கான் ஆட்சி இல்லை, இங்கே போர்த்துகேயர் ஆட்சி இல்லை, இங்கே ஒல்லாந்தர் ஆட்சி இல்லை, இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி இல்லை. இங்கே நடைபெறுவது கிறிஸ்தவ ஆட்சி அல்ல. பிரெட்லியே, நீ வெளியேறு. நீயாகவே வெளியேறாவிட்டால் ஆட்சி வெளியேற்ற வேண்டும். காவல்துறை கைது செய்ய வேண்டும். ICCR சட்டங்கள் இங்கே எத்தனையோ தென்னிலங்கையிலே இத்தகைய பேச்சு பேசியவர்களை, இத்தகைய செயல்கள் செய்தவர்களை கைது செய்திருக்கிறது. ஏன் இன்னும் காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது கைது செய்யாமல்? எங்களுடைய மனங்கள் புண்ணாக இருக்கின்றது. நாங்கள் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரெட்லி விரும்புகிறாரா? தேவாலயங்களை உடைக்க சைவர்கள் போக வேண்டும் என்று பிரெட்லி விரும்புகிறாரா? சேவியர் செய்ததை ஏன் பிரெட்லி செய்கிறார்? பிரான்சிஸ் சேவியர் மன்னாரில் எவ்வளோ பேரை கொலை செய்தார், எவ்வளோ பேரை சித்திரவதை செய்தார். திருக்கேசர் கோயிலை இடிப்பதற்கு துணை போகலையா? யாழ்ப்பாணத்தில் டீலிவரா 400 கோயில்களை இடித்தானே, அதே இடிப்பை பிரெட்லி இன்றைக்கு அதே இடத்துல செய்கிறானே. காவல்துறை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது? காவல்துறைக்கு வேறு வேலை இருக்கிறதா? காவல்துறை முதலாவது பிரெட்லியை கைது செய்ய வேண்டும். கல்வி அமைச்சு அவனை உடனே பணியிலிருந்து நீக்குவதற்கு முதல் கட்டமாக இடைநிறுத்த வேண்டும். அவன் அந்த வளாகத்துக்குள்ளே போகக்கூடாது. இதுதான் இந்துக்களுடைய வேண்டுகோள். இந்து தெய்வங்கள் உனக்கே தீண்டாதே, சீண்டாதே தமிழர்களை சீண்டாதே, சீண்டாதே சீண்டாதே தமிழர்களை சீண்டாதே, சீண்டாதே மரபுகளை அழிக்காதே, இந்து பாரம்பரிய மரபுகளை அழிக்காதே, சிவபூமியை கிறிஸ்தவ பூமி ஆக்காதே, தமிழின விரோதிகளே, தமிழர் கல்வி கலாச்சாரத்தை அழிக்காதே, தமிழர் கல்வி கலாச்சாரம் இந்தி தெய்வங்களை அப்புறப்படுத்திய பின்னணி யாதோ அழிக்காதே. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மதவரியை கண்டிக்கிறோம் 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 வலய பணிப்பாளரின் மதவரியை கண்டிக்கிறோம். தெய்வங்களை வீசிய பணிப்பாளரை தூக்கி வீசு, தூக்கி வீசு, பணிப்பாளரை தூக்கி வீசு. ஆளுநரே ஆளுநரே வெளியேறு, வலய பணிப்பாளரே வெளியேறு, ஆளுநரே 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 மதவரி வலய பணிப்பாளரை மாற்று, மதவரி பணிப்பாளரை மாற்று, ஆளுநரே ஆளுநரே.